பிக் பாஸ் வீட்டில் என்ன ஃபினாலே வைக்கா ஃபஸ்ட்டு ஓட்டிங்க பார்ப்போம். அர்ச்சனா 51.69% அன்அஃபிஷியலில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,41,000 வாக்குகள். ரெண்டாவது இடத்துல இருக்கிற மணிக்கு 42,000. வாட் இஸ் 1,00,000 டிஃப்ரென்ஸுங்க ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும். அர்ச்சனா, மணி, தினேஷ், மாயா, விஷ்ணு, விஜயவர்மா. இதில் விஜயவர்மா வந்து மிட்வீக் எவிக்ஷனு, அவர் வெளியேறிடுறாரு. அப்போ 5 பேர் தான் இருக்காங்களா? அப்போ அதுக்கப்புறம் விஷ்ணு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வருவாங்களா? பார்ப்போம், இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இப்போ விஜயவர்மாவின் வாக்குகள், அவர் எவிக்ட் ஆன அந்த இன்றைக்கி வரும் இல்லை, இன்றைக்கி ப்ரோமோவில் மேபி வரலாம், இல்லை இன்றைக்கி மிட்வீக் எவிக்ஷனுங்கிறதுனால நாளைக்கு கூட வரலாம். இன்றைக்கி ஆர்ஜே பிராவோலாம் வராங்க அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் நம்ம வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு காட்சிகளை பார்க்குறோம். இப்போ இந்த ஆக்ஷன் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஏவி போட்டாங்களே, மிரண்டுட்டு இருக்காருங்க தினேஷ். ஐயோ என்ன இவ்வளோ பவர்ஃபுல் பேக்கு, நம்ம ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவருடைய ஆதங்கத்தை கொட்டுறாரு. ஆனால் அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீட்டில் அந்த பொண்ணு பெருக்க சொன்னால் அதுக்கு டஸ்ட் அலர்ஜிக்குது, பாத்ரூம் க்ளீன் பண்ண சொன்னால் க்ளவுஸு கேட்குது, அதுக்கப்புறம் வந்து சமமா அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லுது. அந்த பொண்ணை நம்ம பொத்தி பொத்தி பார்த்துக்கணும். டைட்டிலே அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன பண்ணி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆக்ஷன் பிளாக் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. ஏன்னா அது அப்படி பிளாஸ்டாக இருக்குது ஆடியன்ஸ் பார்வையில். அது அந்த இந்த உஷுலாம் சொல்கிறதுலாம் இப்போவும் வைரல் தான். என்ன பயந்துருக்காங்க. அடுத்து நான் என்ன கேட்குறேன்னா, நாளைக்கு ஒரு ஏவி போடும்போது இந்த புரளி பேசும் காசிப் வீடியோ ஒன்று போடுங்க பிக் பாஸ். அதில் தான் மாயாவும் நம்ம தினேஷும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எப்படியெல்லாம் புரளி பேசியிருக்கோங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதில் இது மட்டும் கிடையாது. இப்போ அர்ச்சனா அந்த புரளி பேசுகிற வீடியோலாம் பெருசாக வரப்போகிறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் டைரக்ட் டு ஃபேஸ் மன்னிப்பு கேட்குறேன்னா மன்னிப்பு. இன்னொன்று கமல்ஜியை மென்டாராக நினச்சி அந்த அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு விஷயம் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எனவே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? 1,00,000 டிஃப்ரென்ஸ் அன்அஃபிஷியல். இது வந்து இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு பர்சன்டேஜாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்ந்து அர்ச்சனாவுக்கு வாக்களிக்கும் அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி என்னென்னலாம் விஷயம் நடக்க போகுது? ஃபினாலே வீக்கில் முதல் நாள்லேயே அர்ச்சனா மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க. 2வது நாள் நீங்கள் கேட்கவே தேவையில்ல, சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. 3வது நாள் இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போதோ தெரியலையே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் போகல அர்ச்சனாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க, மற்ற யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்?